Hi friends, வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கிச்சன்ல டெய்லியும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 டிப் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வந்து வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ கண்டிப்பா பூரிலாம் செய்வோம்ல. அப்படி வந்து பூரி செய்யும்போது நம்ம மாவு வந்து டிப் பண்ணி போடும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாமே வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல ஒரு லேயர் மாதிரி அந்த எண்ணெயில வந்து படிஞ்சு போய் இருக்கும். அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து நல்ல ஆயில வந்து எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல வந்து அப்படினா நம்ம டீ வடி கட்டறத வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படினா கண்டிப்பா நிறைய பேர் வந்து தூக்கி போடுவீங்க. ஒரு சிலர் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணுவீங்க எதுக்காச்சும். அந்த மாதிரி டீ வடியை வந்து தூக்கி போடாம நீங்க வந்து வச்சிருந்தீங்க அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டீ வடி வந்து ஒரு 2 லேயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல அந்த மாவு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி ஆயில் வந்து உங்களுக்கு நல்லா சுத்தமா கிடைக்கும். பாருங்க உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும். டீ வடியில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மாவு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஆயில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கும் பாருங்க. இந்த டிப் வந்து தெரியாம நிறைய பேர் வந்து பண்ற தப்பு என்னன்னா அந்த எண்ணெயை வந்து வடிகட்டும்போது அந்த டஸ்டும் வந்து சேர்ந்து உள்ள வந்துரும். பாருங்க எண்ணெய் வந்து எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படினு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரெண்டாவது டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரை வந்து எப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் கண்டிப்பா வந்து சீசன் டைம்ல எறும்பு வந்து வரதான் செய்யும். சோ அந்த மாதிரி எறும்பு வந்து வராம தடுக்கிறதுக்காக நம்ம வந்து லவங்கம் அப்படி இல்லனா பிரியாணி இலை இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லவங்கம் வாசனை வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த சுகர்ல வந்து உங்களுக்கு லவங்க வாசனை எல்லாம் எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த பிரியாணி இலையோட வாசனை கூட உங்களுக்கு எதுவுமே வராது. உங்களுக்கு சுகரோட டேஸ்ட் வந்து மாறாம அப்படியே கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான். இந்த ரெண்டுல எது இருந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ரெண்டு பொருளுமே எனக்கு சேர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூடியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா டைட் பண்ணி மூடிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எறும்பு சீக்கிரமாக உள்ளே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முட்டை கெட்டு போகாமல் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான புது முட்டையாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்குமே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அவ்வளோ நாளைக்கெலாம் வச்சுருக்க மாட்டோம். சீக்கிரமாக முட்டை வந்து எப்போவுமே வீட்டில் காலி ஆகிடும். ஆனால் நம்ம நார்மலாக கடைகளில் வந்து வாங்கும்போது அது எந்த அளவுக்கு பழைய முட்டை அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து முட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா அதை ஒரு தடவை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஈரம்லாம் போனதுக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. முட்டையோட எல்லா இடங்கள்லையுமே ஆயில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது முட்டை வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து முட்டையை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட அந்த முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூராக இருக்கும். அந்த பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். என்கிட்ட முட்டை பாக்ஸ் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் அந்த கூரா இருக்கிற பகுதியை வந்து கீழே அந்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு முட்டை பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டையோட மஞ்சக்கரு வந்து மேல் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த மேல் பக்கத்துலையும் இந்த அடியில் இந்த முனைப்பகுதியிலையும் வந்து லேசாக வந்து அழுக ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த கேரட்டு ஃபுல்லாகவே உள் பக்கமாக அழுகிரும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த மேல் பக்கத்தையும் அதே மாதிரி அடியில் அந்த கீழ் பக்கம் இருக்கு இல்லையா அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீலர் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் வந்து தோலை எடுத்துட்டேன்.
இப்போ இந்த மாதிரி ஒரு கவரில் நீங்கள் வந்து சேர்த்துட்டு அதை வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வந்து கேரட் வந்து கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்ததுமே நம்ம ரொம்ப நாளுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி ரொம்ப நாளுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க. தேங்காயோட மேல் பகுதி வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இதை வந்து இப்படியே ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தேங்காய் வந்து சீக்கிரம் வந்து அழுகி போகாது. டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் வந்து இந்த மாதிரி பருப்பு வகைகள் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. இது வந்து கொஞ்ச நாள் போனதுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வண்டு புழு அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பிரியாணி இலை இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த பிரியாணி இலை வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டு பூச்சி புழு எதுவுமே வந்து வராது. இதே மாதிரி நம்ம மிளகா கூட வந்து போட்டு வைக்கலாம். வீட்டில் நம்ம காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறோம்ல, அது கூட நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். அதுவுமே நல்ல சூப்பராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது நம்மள எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம ஒரு ரெசிபிக்கு நம்ம உரிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக வெதுன்னு வெந்நீர் வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் எந்த அளவுக்கு பூண்டு தேவையோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. அந்த வெந்நீரை வந்து இந்த மாதிரி பூண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த தோல் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பு. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணும்னாலும் நீங்கள் உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவசரத்துக்கு உரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக பூண்டு வந்து எவ்வளோ பூண்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுலபமாக நம்ம உரித்து எடுத்துட்டோம். இதுவே வந்து பெரிய பூண்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக உரிச்சிடலாம். டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பூண்டு வந்து ரொம்ப நாளுக்கு எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பூண்டை வந்து நிறைய உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு பூண்டு கெட்டு போகாது. ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு சீக்கிரம் கெடாமையும் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய். இதுவும் ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆரஞ்சு பழத்துலேருந்து ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து கசக்கும்போது கை வந்து கண்டிப்பாக வலி எடுத்துக்கும். ஸோ ஜூஸ் மேக்கர் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் போடுவீங்க. அது இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆரஞ்சை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நல்லா அதை வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குயிக்காக அந்த ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இதே மாதிரி நீங்கள் கையில் வலியே இல்லாமல் எவ்வளோ ஆரஞ்சு பழம் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஜூஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்கில் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குயிக்காக உங்களுக்கு அவ்வளோ ஜூஸுமே வந்துடும். கொஞ்சம் கூட வந்து அந்த பழத்தில் இருக்கவே இருக்காது ஜூஸு. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.